அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் பகைமாட்சி இன்று அதிகார தொகுப்பாக வருகிறது. ஒரு பகைவரை எப்படி நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த பகைவருக்கான குணநலன்கள் என்ன, நாம் வெல்ல வேண்டும் என்றால் அந்த பகைவருக்கான குணநலன்கள் என்ன, நாம் ஒருவனிடம் பகைவனாக இருக்கும் பொழுது இந்த குணநலன்கள்லாம் இல்லாமல் இருக்கணுமா அப்படிங்கிறத பற்றி 10 குறட்பாக்கள் ஐயன் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். முதற்குறள், வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக, ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. தம்மை விட வலியாரின் மேல் பகையெடுத்து செல்லாமல் இருக்க, தம்மை விட மெலியாரின் மேல் மெதுவாக படையெடுத்து செல்க. அடுத்த குறள், அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பரியும் ஏதிலான் துப்பு. அன்பும் கிடையாது, நல்ல துணையும் கிடையாது, தன்னிடம் வலிமையும் கிடையாது. அப்படி என்றால் பகைவரினுடைய போரை நீ எப்படி வெல்லப் போகிறாய்? அடுத்த குறள், அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. பயப்படுபவன், அறிவில்லாதவன், மற்றவர்களிடம் ஒத்துப்போகாதவன், ஒருவருக்கு ஒன்றை கொடுக்காதவன் எளிய முறையில் எளிய வகையில் பகைவரிடம் சென்று தஞ்சமடைந்து விடுவான். நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது. கோபத்தை விட்டு விலகாதவன், நிறை மனது கொண்டிராதவன், எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதிலும் யாருக்கும் எந்த இடத்திலும் எளிதாக அவர்களிடம் மற்றவர்களிடம் பகைவர்களிடம் தோற்றுப்போவான். வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான், பழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. நல்ல வழி எது என்பதை பார்க்க மாட்டான், தனக்கு கிடைக்கும் நல்வாய்ப்புகளை பயன்படுத்த மாட்டான், பழி பாவங்களுக்கு அஞ்ச மாட்டான், நல்ல பண்புகளை கொண்டிருக்க மாட்டான். அவன் பகைவர்களால் வெல்லப்படுவது எளிது. காணா சினத்தான் கழிப்பெறும் காமத்தான் பேணாமை பேணப்படும். நீங்காத சினம், ஒரு நல்லது கெட்டது பார்க்காத சினம் கொண்டிருக்கிறவன், மிகப்பெரிய பேராசை கொண்டிருக்கிறவன், அவனிடம் பகைமை பாராட்டுவது மற்றவர்களால் விரும்பப்படும். ஏனால் எளிதில் வெல்ல முடியும் என்பதால் விரும்பப்படும். கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் மன்ற அடுத்து மானாத செய்வான் பகை. தன்னுடன் இருந்து எப்பொழுதும் தனக்கு பகை செய்து கொண்டிருக்கும் ஒருவனை எதையாவது கொடுத்தாவது அவனிடம் பகை செய்து அவனை விட்டு விலகிவிட வேண்டும். அடுத்த குறள், குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலாம் ஏமப்புடைத்து. நல்ல குணம் கிடையாது, பல குற்றங்கள் புரிந்திருக்கிறோம், மற்றவர்களிடம் இனமாக இருப்பதும் கிடையாது. இவர்கள் எளிதாக பகைவரிடம் சரணடைந்து விடுவார்கள், பகைவரால் வெல்லப்படுவார்கள். செருவார்க்கு சேன் இகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின். அறிவில்லாத பயப்படக்கூடிய பகைவர்களை பெற்றால் அந்த பகை கொண்டிருப்பவனுக்கு இன்பம் என்பது தொடர்ந்து கூடவே இருக்கும், தொலைவில் போய் நீங்கிவிடாது. கல்லான் வெகுழும் சிறு பொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. கல்வியறிவில்லாதவனை, சிறு பொருளுக்காக சினம் செய்து கொள்பவனை எந்த காலத்திலும் புகழ் சென்று அவனிடம் சேராது, பகைவருக்குத்தான் சென்று சேரும், பகைவன் தான் வெற்றி பெறுவான் என்று 10 குறட்பாக்களில் மிக அழகாக ஐயன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதற்கு பலரும் பின்னூட்டம் கொடுத்திருக்கிறீர்கள். அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. என்ற போதிலும் ஒரு சிறப்பான பின்னூட்டமாக விஸ்வநாதன் என்ற என்னுடைய இனிய நண்பர் கோவையிலிருந்து கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு மொழிபெயர்ப்பு நிபுணர். பல்வேறு மொழிகளிலிருந்து வரக்கூடிய நூல்களை, கவிதைகளை, கட்டுரைகளை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பதும், தமிழில் இருப்பதை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பதும் இவருடைய ஆகச்சிறந்த பணி. இவர் சமஸ்கிருதத்தையும் நன்கு கற்றிருக்கிறார், தமிழையும் ஆங்கிலத்தையும் நன்கு கற்றிருக்கிறார். இவர் இதுவரை நான் பார்த்ததில்லை. ஆனால் ஞாயிறு போற்றுதும் என்ற அமைப்பில் இவர் ஒரு முறை பங்கேற்று மொழிபெயர்ப்பினுடைய சிக்கல்களும் அதற்கான விடைகளும் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அந்த மொழிபெயர்ப்பில் அவருக்கு என்னென்ன சவால்கள் வருகிறது, அதை எப்படி அவர் தீர்வு பண்ணுகிறார் என்று உரையாற்றினார். மிகச்சிறந்த உரை, மிக எளிமையாக நாம் பேசுவதற்கு எழுதுவதற்கு மொழிபெயர்ப்பதற்கு உதவி செய்த ஒரு உரை. அதனுடைய படம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே ஞாயிறு போற்றுதும் என்று யூடியூபில் போய் அந்த எண்ணை நீங்கள் அடித்தால் அந்த உரை வரும், நீங்கள் கேட்டு மகிழலாம். வணக்கம்.
மருத்துவர் ராமசெல்வரங்கம் அவர்களது குரலும் என் பொருளும் என்ற நிகழ்ச்சியை நான் 1.5 ஆண்டுக்கும் மேலாக கேட்டு வருகிறேன். அவ்வப்போது நான் கருத்துரைப்பதும் உண்டு. ஐயாவின் தனிச்சிறப்புகள் எனச் சொல்ல வேண்டுமானால், எளிய விளக்கம், எளியோருக்கும் புரியும் மொழி, புன்னகையோடு ஓர் உரையாடல் போல பொழிப்புரை அளித்தல், நடைமுறை எடுத்துக்காட்டுகளை வழங்குதல் ஆகியவற்றை குறிப்பிடலாம். அதிகார எண் 87 பகைமாட்சி அதிகாரத்தில் உள்ள குறள்களுக்கான ஐயாவின் விளக்கங்கள் பற்றி எனது கருத்தை கூறுகிறேன். இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை திருக்குறளுக்குள் நம்மை ஓர் இன்பச் சுற்றுலா அழைத்துச் சென்றிருக்கிறார் மருத்துவர் என்றே கூற வேண்டும். யாரோடு பகை கொள்ளலாம், யாரோடு கொள்ளக்கூடாது, யாரோடு பகைத்தே ஆக வேண்டும் என்பதை தனக்கே உரிய நகைச்சுவை உணர்வோடு விளக்கியுள்ளார் நமது விழி மருத்துவர். நமது பண்புகள், பகைவர்களின் பண்புகள் போன்றவற்றையும் இக்காலச் சூழலுக்கேற்ப நயமாக எடுத்துரைத்துள்ளார். குறிப்பாகச் சொல்ல வேண்டுமாயின், காணாச்சினத்தான் கழிவருங்காமத்தான் என்ற சொற்களை மிக அழகாக விளக்கியுள்ளார். சில இடங்களில் திரைப்படக் காட்சிகளை மேற்கோள் காட்டுகிறார், இதிகாச கதை மாந்தரை எடுத்தாள்கிறார், ஆய்வு செய்கிறார், பொறுப்பு துறக்கிறார், நம்மை எண்ணத் தூண்டுகிறார், தன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை பகிர்கிறார், எச்சரிக்கிறார். நான் மகிழ்ந்து துய்த்த ஒரு செய்தி, கொடுத்தும் கொளல் வேண்டும் என்று இவ்வதிகாரத்தில் உள்ளதனையும் நட்பாராய்தல் அதிகாரத்தில் உள்ளதனையும் ஒப்பிட்டு அவற்றை எடுத்து கூறியதே. மொத்தத்தில் ஐயாவின் விளக்கங்களை கேட்கும் பொழுது திருவள்ளுவர் ஏன் 1330 குறள்களோடு நிறுத்தினார்? இன்னும் எழுதியிருக்கலாமே, அவற்றை மருத்துவர் வழி நின்று இன்னும் நாம் சுவைத்திருக்கலாமே என தோன்றுகிறது. ஐயா அவர்களது இலக்கிய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி. இப்படி அருமையான உரை வழங்கிய என்னுடைய இனி நண்பர் விஸ்வநாதன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினேத்திராலய அடிக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கலைமலை, நல்லூர். நன்றி டாக்டர் செல்வாகர். யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.